ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான புதினா வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக புதினா சட்னி அரைச்சோம்னா அதில் பொட்டுக்கல்லையோ வேர்க்கடலையோ எதுவுமே சேர்த்து அரைக்க மாட்டோம். இதில் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்து அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் இதுக்கு தேவைப்படும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இன்றைக்கி கம்பு தோசைக்காக தான் ரெடி பண்ணேன். அது தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். இப்போது சட்னியை பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை தான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவை இது கூட சேர்த்துக்கலாம். புதினா நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பெங்களூர் தக்காளி தான் போட்டேன். கொஞ்சம் நாட்டு தக்காளினா புளிப்பாக இருக்கும். ஸோ ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். ஏன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம்னா, பொதுவாகவே நம்ம இந்த புதினா சட்னி, மல்லி சட்னிலாம் அரைக்கும் பொழுது கலர் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கும் பொழுது இதோட கலர் உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி எல்லோயிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பசங்க புதினா சட்னி, மல்லி சட்னி நீங்கள் கொடுத்தாலே சாப்பிட மாட்டாங்க. அதோட கலர் அப்படி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ பாருங்கள், நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அம்மியில் அரைக்கும் பொழுது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்மள்ட்ட இப்போ இல்லாததுனால நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம். குறிப்பாக இந்த சட்னி அம்மியில் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியில் தாளிப்பு சேர்த்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட புதினா வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கட்டாயமாக என்னோட ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபுல் கேரண்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.